உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபேஸ்புக், ட்விட்டர், ஆர்குட் போன்ற சமூக வலைத்தளங்கள் அண்மை காலமாக மிகவும் சக்தி வாய்ந்த ஊடகமாக உருவெடுத்துள்ளன. அதே நேரத்தில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் கட்டுப்பாடற்ற முறையில் அவற்றில் ஆட்சேபகரமான கருத்துக்கள் பதிவு செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் இந்தியாவில் செயல்படும் சமூக வலைத்தளங்கள் கருத்துக்களை வெளியிடும் முன் தணிக்கை செய்து ஆட்சேபத்திற்குரிய கருத்துக்களை நீக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதற்கு இணையதள பயன்பாட்டாளர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதுபோன்ற சமூக வலைதளங்களுக்கு தணிக்கை தேவையா அல்லது உபயோகிப்பாளர்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவையா என்பது குறித்து விவாதிக்க நம் அரங்கத்திற்கு 3 விருந்தினர்கள் வந்திருக்கின்றனர். சமூக ஊடக ஆலோசகர் கிருபா சங்கர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமெரிக்கை நாராயணன், கார்ட்டூனிஸ்ட் பாலா ஆகியோர். இனி அவர்களோடு நேர்பட பேசலாம். வணக்கம். வணக்கம். மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கும் இந்த கருத்துகளுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இந்த நெட் சென்சார்ஷிப், இந்த ப்ரீ ஸ்கிரீனிங் கண்டிப்பா தேவையே இல்லைங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளியில போறோம், நம்ம சினிமாக்கு போறோமா இல்லை ஸ்கூலுக்கு போறோமா, எங்க போனாலும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த நெட் சென்சார்ஷிப் கொண்டு வர்றது இதுக்கு ஈக்குவலண்ட். நம்ம எது வந்தாலும் மற்றவங்களுக்கு சொல்றதுதான் சொன்னாலும் ஒரு போலீஸ்காரத்தனமா பாக்குறீங்க. உங்க கருத்து? ஒரு இல்லாத பூதத்தை கண்டு பயப்படுறாரு என் அருமை நண்பர் கிருபா. அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தணிக்கைன்னு சொல்லலை, அவர்களே ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், யூடியூப் எல்லாம் அவர்களே ரெகுலேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ இது உலகத்தில் இந்தியா தான் சொல்றதா நினைக்க வேண்டாம். ஜெர்மனியில் இதை சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவில் சொல்றாங்க, யூகேல சொல்றாங்க. அதனால இவங்கெல்லாம் அதான் இல்லாத கண்டு பயப்படுகின்ற, இல்லாத ஒண்ணு புலி வருதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பாலா, உங்களுடைய கருத்து? காங்கிரஸுக்கு அநியாயத்துக்கு பயம் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ ஃபேஸ்புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கபில் சிபலுடைய கருத்துக்களை நம்ம சரி தவறுன்னு ஒரு தட்டையாக பார்க்க முடியாது. அதில் சரியான விஷயங்களும் இருக்குது, தவறான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை அது ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முற்றிலுமா மறுக்கவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போ ஏன் காங்கிரஸுக்கு பயம் வந்ததுன்னு சொன்னீங்கன்னு என்ன காங்கிரஸ் தாக்குறதுன்னு ஒரு முடிவோடு வந்துட்டீங்கன்னா அதை பத்தி பேசலாம். இன்னைக்கு நம்ம இதுக்கு கருத்து சுதந்திரம் அவசியம். அதே நேரத்தில் கருத்து சுதந்திரத்தை ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டு போகணுமான்னு பேச வந்திருக்கோம். ஆனா காங்கிரஸ் தாக்குறதுனா தாக்குவோம், நம்ம குமுதத்தை தாக்கலாம், எல்லாத்தையுமே கூட தாக்கலாம். அதனால சரி, அந்த கேள்வியோட என்னுடைய கேள்வியை சேர்த்துக்கிறேன். பாலா, இந்தியா வாவருக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள உறவை ராமருக்கும் பாபருக்கும் நீட்டி தொலையுங்கள் என்கிற நெல்லை கண்ணன் அவருடைய கவிதை ரொம்ப இந்தியாவின் நிலையை உள்ளபடி பறைசாற்றும்படியா இருந்தது. இந்த நாட்டில் யானைகளை விட மதம் பிடித்த மனிதர்கள் தான் அதிகம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில கபில் சிபல் சொன்னது எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும்? இன்றைய தேவை அதுதானே? அப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு சரியான ஒரு விஷயம் இருக்குன்னா, அதுக்கு ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு மாற்றான ஒரு விஷயமும் இன்னொரு விஷயமும் இருக்கும். அதாவது எறும்புக்கும் ஒரு நிழல் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க பேசுறதுதான் சரி அப்படின்னு எடுத்துக்க முடியாதுல்ல. அதுக்கு மாற்றான ஒரு விஷயங்களும் இருக்கும், அதையும் நாம ஏத்துக்கணும்ல. இவங்க இப்போ சொல்றதை பார்த்தா காங்கிரஸுக்கு என்ன மாதிரியான காங்கிரஸுக்கு பயம்னா, எதிர்கட்சிகளை பார்த்து பயப்படுறதை விட இப்போ ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களை பார்த்து பயப்படுறதோட தான் அதிகமாயிட்டு. காங்கிரஸ் சொல்றது நோக்கம் என்னன்னா, இப்ப அவங்க தான் ஆட்சியில இருக்காங்க, அவங்க தான் இந்த விஷயங்களை பேசுறாங்க. சோ அதனால காங்கிரஸ் தான் நான் சொல்ல முடியும். காங்கிரஸ் பிஜேபி கண்டு பயப்படுறதை விட, ஏன்னா இந்த கருத்தை ஃபேஸ்புக் தொடர்ச்சியா அண்ணா சாரை மாதிரியான ஊழலுக்கு எதிரான இந்த மாதிரியான தொடர்ச்சியான அரசுக்கு எதிரான விஷயங்கள்ல மக்கள் தொடர்ச்சியா அதுல விவாதிக்கிறாங்க. இது அரசுக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. அதனுடைய பயத்தின் வெளிப்பாடு தான் கபில் சிபலுடைய இந்த கருத்தா இருக்க முடியும் இல்லையே. என்னுடைய நண்பர் அந்த சமூக ஊடகங்கள் மீதான அக்கறைலாம் ஒண்ணு எடுத்து என்னுடைய நண்பர் ஏதோ இதுல நன்மைகள் மட்டும் இருக்கு, காங்கிரஸையோ இல்ல அரசியல்வாதிகளையோ விமர்சிப்பதற்கு எதிர்க்காக இது நிச்சயமாக இல்ல. விமர்சனங்களை வரவேற்கிறோம். உங்க ஆக்கப்பூர்வமான நீங்க பேச நான் பேசல, ஆனா நான் பேசி முடிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. உங்க ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? காங்கிரஸுக்கு சரியில்லை, அண்ணா சாரை கண்ட பயம். சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. சப்ஜெக்ட் விட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க. சப்ஜெக்ட் என்ன? ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்ல தணிக்கை, சுய தணிக்கை. அது மட்டும் நாங்க சொல்ல, தணிக்கை அரசாங்கம் செய்யப்படும் சொல்ல. இது ஒரு இதான் ஒரு பூதத்தை கலப்புறதுன்னு பேரு, அரசாங்க தணிக்கை சொல்லும். ஆனா ஒன்னு சொல்லுவாங்க, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டுன்னு. தமிழனுக்குன்னு ஒரு
அதாவது கல்ச்சர் இருக்கு. இங்க நீங்க நான் சொல்றேன், ஃபேஸ்புக்ல நீங்க போய் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்திருப்பீங்க. இவர் எக்ஸ்பர்ட். ஃபேஸ்புக்ல சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நீங்க தெருமுனை நீங்க சொல்லி பாருங்க. சொல்ல முடியுமா? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க சார். உங்களை கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. சொல்லலாங்க. சொல்ல முடியுமா? ஃபேஸ்புக்ல 4 லெட்டர் வார்த்தையை சொல்றேன், நான் இங்க வந்து டிவில சொல்ல முடியாது. நீங்க சொல்லலாம் நினைக்கிறீங்க, சொன்னா என்ன பண்ணுவாங்க நடுத்தருல? ஃபேஸ்புக்ன்றது தெரு மாதிரி. தெருல உட்காந்துட்டு எதை வேணாலும் பேச முடியாது, அதற்குன்னு ஒரு இடம் இருக்கு. தெருவில் உட்காந்துக்கிட்டு அதே அவங்க ஒரு கேள்வியை எழுப்பலாம் இல்லையா? தெருவில் எல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் சொல்ல துடிக்கிற மனசுக்கு இது ஒரு வடிகாலா இருக்கு. சரி, அப்போ ஆனா இது வந்து யார் வேணாலும் வந்து பார்க்கலாம், யார் வேணாலும் போகலாம். அப்போ இத பார்ப்பதனால தெருவில் சொல்ல முடியாத வார்த்தைகளையும் தெருவில் சொல்ல கூசுகின்ற செயல்களையும் படங்களையும் இதுல போடுறது நல்லதுதானா? இதுதானா தமிழ்நாடு? தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. ஏங்க அப்ப தமிழ் எல்லாம் பாக்குறதே இல்லையா? தமிழ்ல ஃபேஸ்புக்ல நான் கால்ல போட்டேங்க, நான் புதிய தலைமுறையில வரேன்னு. தமிழனுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? இது ஒரு பொதுவான ஒரு ஊடகம், உலகம் அளவுல உண்மைதான். ஆனா உலகம் நம்முடைய பார்வையில பார்க்கணும். உலகம் போற இடம்லாம் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடாது. அதற்கு ஒரு வந்து நீர்னு வந்தா அதை நீரை ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. செய்ய தவறினா அது செய்ய வேண்டியது அரசுடைய கடமை. அவர் வந்து காங்கிரஸ்காரர் பேசல, ஒரு இவரா பேசுவாங்க. ரெகுலேஷன் கண்டிப்பா இன்டர்நெட்டுக்கு தேவைங்க. அப்ப நீங்க எங்க கண்டிப்பா தேவை இருங்க. பட் இந்த ரெகுலேஷன் வந்து ஆல்ரெடி 10 வருஷமா இருக்குங்க. ஐடி ஆக்ட் 1999-2000 வந்து ப்ராப்பரா ஐடி ஆக்ட் இருக்கு. சைபர் கிரைம் இருந்துச்சுன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஃபார் எனி இ-காமர்ஸ் ஃப்ராட்ஸ் அது இருக்கு. போர்னோகிராஃபினா ஸ்ட்ராங் ஆன்டி போர்னோகிராஃபிக் லாஸ் வந்து நம்ம லீகல் சிஸ்டம்ல இருக்கு. இது எல்லாம் இந்த லீகல் சிஸ்டம் இருக்கும்போது எதுக்கோசரம் இந்த ப்ரீ ஸ்கிரீனிங் ஆக்ட் வேணும்? அதாவது நம்ம நடைமுறை சாத்தியமா? அதாவது கோடிக்கணக்கான இணையதளங்கள் இருக்கும் பொழுது எது எங்க இருக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு ஒன்றுதான் இதற்கு முழுமையான தீர்வா இருக்கு. இது வந்து ப்ரீ ஸ்கிரீனிங் வந்து சாத்தியமே இல்லைங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன். நான் இந்தியால வந்து 10 கோடி இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அதுல 1 கோடி பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் போட்டா அது வந்து 1 கோடி அப்டேட்ஸ்ங்க. நீங்க எவ்வளவு பேர் தேவைப்படும் இந்த 1 கோடி அப்டேட்ஸை வந்து ஸ்கிரீன் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட்ல வர்றது வந்து எவ்வளவு டைம் எடுக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்படி சாத்தியம் நீங்க சொல்லுங்க. என்னுடைய அருமை நண்பர் கிருபா ஆங்கிலத்தோட லைஸ் டேம் லைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பொய், அண்ட புழுகு, ஆகாச புழுகு, நிறைய புழுகுன்னு. அதனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து சொல்றாரு. ஃபேஸ்புக்ன்றது இன்னைக்கு $50 பில்லியன், அதாவது $500 பில்லியன், $50 பில்லியன், அந்த கணக்கு கூட இல்ல. அதாவது 20,000, 40,000, 50,000 கோடிகளுக்கு மேல வலுவுள்ளது. டெக்னாலஜில சில வார்த்தைகள் வச்சுக்கங்களேன். ஒரு தவறான வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு, முட்டாள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கோம். அந்த முட்டாள்ன்றத ஃபேஸ்புக்ல போட்டாலே டக்குன்னு இது பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. அவங்க கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு. ஒண்ணு வேணாம், அவங்க வெளிநாட்டுல போனோம், நம்ம இந்தியர்கள் நல்ல சாஃப்ட்வேர் இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ண சொல்லுங்க. ஒன்று. இரண்டாவது, ஃபேஸ்புக்ல ஃபேஸ்புக் நிறுவனர் இருக்காரு, அவருடைய இதை வந்து ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவருடைய பர்மிஷன் கூட தான் ஃப்ரெண்ட் ஆகலாம். இதுல ஏன் தணிக்கை வேணும்னு சொல்றேன், அதுவும் செல்ஃப் தணிக்கை வேணும்னு சொல்றேன், சுய தணிக்கைன்னு தான் சொல்றேன். மறுபடியும் நல்லா புரிஞ்சுங்க. அரசாங்கம் தணிக்கை இது தவறு, அதான் அரசாங்கம் விரும்பவில்லை. சுய தணிக்கை ஃபேஸ்புக் செய்யணும்னு சொல்றாங்க. இவர்களை போன்ற நண்பர்கள் என்ன சொல்றாங்க, ஃபேஸ்புக்கு சுய தணிக்கை தேவையில்லைன்னு. ஃபேஸ்புக் நிறுவனருடைய அவருடைய ஃபேஸ்புக் பேஜை ஹேக் பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்ப அது தணிக்கை வேண்டாமா? இதுல வந்து ஒரு பிரதருக்கு பிரதர், என்னுடைய சகோதரருக்கு சகோதரர் பண்றதுக்கு இது பண்ணிடுவாங்க. இணையதளங்களையும் சாத்தியம் அது. நிச்சயமாக அதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம், அவர்களால் முடியும் என்றும் கூறுகிறோம். டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட நீங்க இன்டர்நெட்ல இன்டர்நெட்ல வந்து எல்லா சைட்லயும் நீங்க ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, யாஹூ எடுத்துக்கோங்க, கூகுள் எடுத்துக்கோங்க, ட்விட்டர் எடுத்துக்கோங்க, எல்லா சைட்லயும் வந்து இந்த ரிப்போர்ட் அபியூஸ் பட்டன் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து எதனா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தகாத விஷயம் இருந்துச்சுன்னா ஈஸியா குவிக்கா வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். அது ஒரு 20 பேர் இல்ல 30 பேர் வந்து கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரெட் ஃபிளாக் ஆகி அத்தாரிட்டி இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க பாலா? இப்போ ஒரு திரையரங்கத்துல போய் ஃபயர்னு கத்துனாங்க, என்ன நடக்கும்ன்றது ஒரு அமெரிக்க நீதிபதியா சொன்னது சசி தரூர் அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். என்ன அதே போல ஒரு இணையதளத்துல ஏதோ ஒரு சமூக வலைதளத்தில் எழுதிட்டு போனா அதனுடைய விபரீதங்களுக்கு யார் பொறுப்பேற்பது? இறுதியாக அரசாங்கம் தானே அதற்கு பொறுப்பேற்க. தனிநபர் சார்ந்த ஒரு சுய கட்டுப்பாடும் தேவையானது. அது அவங்க
இது வந்து கபில் சிபலுக்கு ஆதரவான வார்த்தை இல்ல. இது வந்து ஒவ்வொரு தனிநபர் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம். நாங்க நல்லவங்க பக்கம் இருக்கோம், நீங்க நல்லவங்க பக்கம் நெருங்கி வந்துட்டீங்க. நான் வரவேற்கிறோம், உங்க ரெண்டு பேருமே வரவேற்கிறோம். மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி ஒவ்வொருத்தருக்குமான ஒழுக்கம் சார்ந்த, அதாவது இணையத்துல போனீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு நல்ல விஷயங்களுக்கான தளங்களை தவிர அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஆபாச தளங்கள் தான் இருக்கு. இதுல நமக்கு தேவையானது எதுவோ அதைத்தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இவங்க உண்மையிலே இவங்களுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இருந்தா, காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லைன்னா விட்டுருங்க, மத்திய அரசுக்கு அக்கறை இருந்தா அவங்க முதல்ல தடை செய்யப்பட வேண்டியது, தடை விதிக்க வேண்டியது, இல்லை கவனமா பார்க்க வேண்டியது வந்து ஆபாச தளங்கள்ல. இந்தியால அவ்வளவு ஆபாச தளங்கள் இருக்கு. அதுவும் வந்து Facebookல எவ்வளவு ஆபாச செய்திகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆபாச செய்திகள் செல்போன் மூலமா ஒரு கோர்ட்ல Facebookஐ பத்தி எழுதி அந்த Facebookஐ இவங்களை கூட்டிருக்காங்க, சம்மன் பண்ணி கூட்டுறாங்க. ஏன்னா ஒரு சிறுவனால இறந்தான், அதனால ஏதோ Facebookல ஆபாசத்தை இல்லைன்னு. அதாவது மற்ற தளங்களாவது ஆபாச தளங்கள் இல்லை, ஆபாச தளங்கள் தனித்தனியா பிரிச்சிட முடியும். Facebookல நிறைய நல்லது இருக்கு. Facebookே தப்புன்னு நான் சொல்லல, ட்விட்டர்ல நிறைய நல்லது இருக்கு, ஆனா தவறே இருக்குது. ஆனா சோ நாங்க என்ன சொல்றோம், தவறை தடுங்கள் அப்படின்னு தானே சொல்றோம். அதான் என்ன தவறு, அந்த தவறு என்னன்னு சொல்லுங்க. ஆபாசத்தை பத்தி நீங்களே சொன்னீங்க. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஆபாசம் சார்ந்தது மட்டும் இல்லையா, இவங்க வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சோன்னதான் இல்லவே இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க அப்படியே இல்லைங்க, நான் வரவேற்கிறேன் சார். ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. நீங்க அண்ணா ஹசாரே பத்தி பேசுனீங்க. அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல நான் காங்கிரஸ்காரன் தான், நான் அவங்க கூட நடந்தேன், புரியுதுங்களா? இதனால காங்கிரஸ்காரங்க எல்லாம் வந்து நான் அண்ணா ஹசாரேக்கு இல்ல, அண்ணா ஹசாரே வந்து கரப்ஷனுக்கு எதிராக நாங்க இருக்கோம் சார். ஆனா சும்மா இந்த பேச்செல்லாம் எங்க கிட்ட பேசாதீங்க. எங்கெல்லாம் நல்லது இருக்கோ அது கூட நாங்க இருப்போம். காங்கிரஸ்காரங்க நாங்க தான் சுதந்திரத்துக்கு நாட்டு வாங்கிட்டோம், பேச்சு சுதந்திரத்தை நாங்க தான் நாட்டுக்கு கொடுத்தோம். கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே ஆப்படிச்சது நீங்க தான், காங்கிரஸ் கவர்மெண்ட். அதாவது காங்கிரஸ் எமர்ஜென்சி பீரியட இந்தியாவுல கொண்டு வந்த வரலாற்று சாதனை வந்து காங்கிரஸுக்கு மட்டும் தான் சொன்னீங்க. அந்த எமர்ஜென்சி எடுத்தது யார் தெரியுமா உங்களுக்கு? எமர்ஜென்சி வேற வழியெல்லாம் மக்களுடைய எதிர்ப்புகள் வேற வழியெல்லாம் சர்வாதிகாரங்கள் வீழத்தான். இல்ல இல்ல, உடனே வந்து அதுவும் காங்கிரஸ்காரங்க மன்னிக்கணும், நிகழ்ச்சியின் தலைப்புல இருந்து இடைமாற்றி போக வேண்டும். அவர் போயிட்டு இருக்காரு, பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, இது போன்ற தணிக்கை கொண்டு வரப்பட்டால் என்ன குறைந்துடும்? ஃபர்ஸ்ட் வந்துங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்னையில வந்து ஒரு திருடன் வந்து திருடி விட்டான். அவன் திருடனால சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு திருடனா பாக்குறது வந்து தப்புங்க. அதே தான் இப்ப இன்டர்நெட்லயும் நடக்குது. 1-2 பேர் வந்து எதனா ஒரு தப்பா செஞ்சுட்டாங்கன்னா எல்லாரோட கான்டென்ட்டும் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்றேன்னா அது வந்து சாத்தியமே இல்ல. இட் இஸ் அகைன்ஸ்ட் டெமோக்ராட்டிக்கலா. எது அதிகமா இருக்கு? பிராக்டிகலா சொல்லுங்க, எது அதிகமா இருக்கு? 99.9% வந்து ப்ராப்பரா they are using the internet for its use. நல்ல முறையில் தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க. கரெக்ட். முதல்ல அவருடைய எடுத்துக்காட்டுக்கே வருவோம். அவர் சொல்றது நான் ஒத்துக்கிறேன். இன்டர்நெட்லயும் ஃபேஸ்புக்லயும் நிறைய நல்லது இருக்கு. நான் உபயோகப்படுத்துறேன், என்னுடைய டாட்டர் உபயோகப்படுத்துறா, எல்லாம் உண்மைதான். ஆனா அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாரு, ஒரு திருடன் இருக்கிறதால எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவோம். நியாயமான கேள்விதான். ஆனா திருடனை பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றோம்ல, பண்றோமா சார்? நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்க. திருடனை பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றோமா மாட்டோமா சார்? இதுல அரசாங்கம் செய்தா சார்? ஒரு நிமிஷம், இவர் பதில் சொல்லி முடிக்கிட்டோம். அரசாங்கம் திருடனை பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணி குண்டா சட்டத்துல உள்ள போடுதா இல்லையா? சரியா தவறா? பண்ணணும். சரியா தவறா? சரி, அததான் நாங்க சொல்றோம். அததானே சொல்றோம் சார். அது என்ன தவறு சொல்றீங்க? புரியலையே. ஒட்டுமொத்தமா பண்ணல. அதான் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. உங்களுக்கு சரியா படிச்சுக்கிட்டு வராம நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க தான் பேசுறீங்க. நாங்க என்ன சொல்றோம், Facebook தவறான செய்திகளை அவர்களே சுய